தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூதர்களுடைய ஜெபத்திலே நாம் வாழ்வோமாக. எனவே இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, இதனால பரிசேயர்கள் நுணுக்கமான சட்டதிட்டங்களை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு உண்மை கடவுளை இழந்து விட்டார்கள். வாழ்க்கையில் நிறைய அதை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி. வாழ்க்கையில் நான் இதை தேடுறேன் அதை தேடுறேன் என்று நினைத்து கொண்டு நம்ம பேசிக்காக செய்ய வேண்டிய நம்முடைய ஜெபம், நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது, ஜெபமாலை ஜெபிக்க வேண்டியது என்பதை நாம் இழந்து விட்டு கொண்டு இருக்கிறோமா? வாழ்க்கை இதுக்காக ஓடுறேன், அதை செய்து கொண்டிருக்கேன், எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் அனுதினம் செய்ய வேண்டிய நம்ம ஜெப கடமைகளை செய்யாததால் இந்த உண்மை கடவுளை, ஆசீர்வதிக்கிற கடவுளை, நமக்காக வாழ்க்கை தந்திருக்கிற அவர் தந்திருக்கிற இந்த அபிஷேகமான வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இந்த காணொளி தருகிற செய்தி. எனவே ஆண்டவரை ஆராதிப்போம். எதை பிடிக்கணுமோ அதை நாம் பிடித்து கொள்ளணும். நம்ம தேவையற்றவர்களை கலைந்து இந்த உண்மை கடவுளை நான் நெருங்க பிடிக்கணும் என்பதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற சிந்தனை. ஒரு மேற்கோள் சொல்ற பாருங்க, ஒரு கதை சொல்ற பாருங்க. ஒருவன் ரோட்டில் ஒரு போர்டை பிடிச்சிட்டு போறானா, ஒரு நேம் போர்டு, இந்த எழுது பலகையில் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஊர் பேர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வேகமாக நடந்து போயிட்டே இருக்கான். அவன் பார்க்குறவர் கேட்குறாரு, ஏன்பா அந்த போர்டில் மதுரை அப்படின்னு எழுதியிருக்கு, ஏன்பா மதுரை என்ற போர்டை ஏன் பிடிச்சிட்டு போற? அப்போ அவன் பதில் சொல்கிறான், இல்லைங்க மதுரைக்காக போயிட்டு இருந்தா ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது, எப்படி போகணுன்னு ஒருத்தர் கேட்டேன், அவர் இந்த போர்டை காமிச்சு இந்த போர்டு காட்டுற வழியாக போ, மதுரை வந்துடும் சொன்னார், எனவே நான் வழியில் எங்கேயும் மாறி விடக்கூடாது என்பதற்காக இந்த மதுரை போர்டை அப்படியே பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னானா. பல நேரங்கள் நம்ம கையில் இருக்கிற அதை தேவையற்ற பிடித்து கொண்டு இருக்கிறோம். விட்டுருங்க, கையில் இருக்கிறத விட்டுருங்க. தேவையற்றதை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி ஆண்டவரை பிடிங்க, ஜெபமாலையை பிடிங்க, நற்கரணையை பிடிங்க. அன்பர்களே, தேவையற்றதை நீ பிடித்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பலவற்றை பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் இருக்கிறாய். பேசிக்கா செய்ய வேண்டியது செய்யறது இல்லைங்க. நம்ம எத்தனை பேர் இந்த காணொலி பார்க்குறவங்க சொல்ல முடியும், ஃபாதர் நான் டெய்லி ஜெபமாலை ஜெபிக்கிறேன். மாதா ஜெபம் வேணும் இல்லைங்களா, புனிதமான ஜெபம் இல்லையா, அம்மா நமக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா, அது பேசிக்கா செய்யாமல் இருக்கீங்க அன்பர்களே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஃபாதர் நான் டெய்லி ஒரு 50 minutes நான் ப்ரேயரில் இருக்கேன் ஃபாதர், தனிப்பட்ட முதல்ல கொஞ்சம் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கணும் இல்லையா? 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஒரு 15 நிமிடம் அமர முடியாது. உனக்கு நல்லது தானே, அது அவருக்காக அல்லவே, உன்னுடைய பாதுகாப்பு மீட்புக்காக. நீ உனக்காக ஜெபிக்கலைன்னா நீ என்ன வெளியில சென்று சாதிக்க போகிறீர்கள்? பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, ஒரு அதிகாரம் வாசிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. எதையோ பார்க்குறோமே, எதுக்காக நேரத்தை செலவிடுகிறோமே, அந்த ஒரு அதிகாரம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையை மாத்தாதா? பூசைக்கு போகணும். இப்படி நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை கிறிஸ்துவ விழுமியங்களை விட்டுறோம். தேவையில்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது, பிரச்சனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது, நிம்மதியற்ற சூழல் நம்ம வாழ்க்கையில் வந்தது. ஆண்டவரே நான் உங்களை பிடிக்கணும்னு ஆசீர்வதிங்க, என் தேவையற்ற வாழ்க்கையில் நான் விடணும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், அது விடணுன்ற எண்ணத்தை கொடுங்க, அந்த சிந்தனை துளிகளை கொடுங்க அப்பா, என்னை ஆசீர்வதிங்க ராஜான்னு கேளுங்க. வலிமையானவர் தொடுவார். தேவையற்றவர்கள் விடணுமா? அதுக்காக ஜெபிப்போம் வாங்க. நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இதோ இந்த திங்கட்கிழமை பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீர் தொடுவீராக ஆண்டவரே, நீ ஆசீர்வதிப்பீராக. வலிமையான நற்கருணை ஆண்டவர் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. ஆண்டவர் பெயரில் கிருபையை காண்பீர்களாக. வலிமையான இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக எதெல்லாம் விடணும்னு ஜெபிக்கிறார்களோ ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் மாற்றணுமோ ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் நீங்கள் விடணும், சிலதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆசீர்வாதம் அன்பர்களை செபிங்க, சிலதை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம் அன்பர் செபிங்க. ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் தேவையெல்லாம் ஒப்பு கொடுக்குற நீங்கள் ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்கள் அபிஷேகமாக வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும். தேவைகள் நீங்கள் செய்யும்படியா எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்குகிறேன். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.